மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு கணவனும் மனைவியும் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்திருக்கின்ற போது அந்த பெண் தன்னுடைய அந்த பாலியல் வாழ்க்கையில் அல்ல செக்ஷுவல் லைஃபிலே முழு திருப்தி அடையாமல் இருப்பதற்குரிய காரணங்கள், அதாவது ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணிச்சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 0094777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே எங்களுடைய பகுதிகளிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற 90% ஆண்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய தோழியுடனோ அல்லது ஒரு பாலியல் தொழிலாளி, செக்ஷுவல் ஒர்க்கர் என்று சொல்லுவோம், கேஷுவல் செக்ஷுவல் ஒர்க் ஃபேமிலி செக்ஷுவல் ஒர்க்கர் என்று சொல்லுவோம், இந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவர் எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே தான் சொல்லுவதற்கெல்லாம் அவர் அடிபணிய வேண்டும். அதே நேரத்திலே சில நேரங்களில் சில பேர் இந்த போர்ன் ஃபில்ம், செக்ஷுவல் ஃபில்மை பார்த்து அதையே தன்னுடைய மனைவி மீதோ அல்லது தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மீதோ பாவிக்க வெளிக்கிடுகிறார்கள். இது பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு கேஷுவல் செக்ஷுவல் ஒர்க்கர், அதாவது ஒரு பாலியல் தொழிலாளியுடன் நாங்கள் தொடர்பினை வைத்திருக்கின்ற போது அவர் காசுக்காக வருகிறார். அவருடைய தொழில் எவ்வாறு நாங்கள் வைத்திய தொழில் செய்கிறோமோ, தச்சன் தொழில், மேசன், கார்பெண்டர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஒவ்வொரு தொழில்களைப் போலத்தான் அவரும் அந்த செக்ஸ் என்பது அவருடைய ஒரு தொழில், ஒரு ப்ரொஃபஷன் என்றபடியினாலே அவர் இந்த தொழில் ரீதியிலே அவர் என்னவும் செய்யலாம் காசுக்காக. ஆனால் அதை கொண்டு போய் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசின்னு சொல்லுவோம், அதாவது பாலியல் மாய உலகம் என்று சொல்லலாம். அதை கொண்டு போய் எங்களுடைய மனைவியுடனோ அல்லது எங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடனோ பெண் துணையுடன் நாங்கள் பாவிக்கின்ற போது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிற விடயம், இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லப்படுகின்ற எவ்வாறு ஒரு பெண்ணினாலே தனக்கு பாலியல் உறவு வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த பெண்ணினுடைய அதாவது மூளையிலே வருகின்ற போது அது என்னென்ன விதமான மாற்றங்களை அந்த பெண்ணிலை ஏற்படுத்தும், அதை கட்டாயமாக ஆணொரு அறிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். ஆனால் பல இடங்களில் இப்படி நடப்பதே கிடையாது. ஏனோ தானோ என்று சொல்லி, அதாவது எவ்வாறு ஒரு பாலியல் தொழிலாளருடன் போய் நாங்கள் இருக்கின்றோமோ அதே போல ஒரு நிலைமை தான் குடும்பத்திலையும் நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையிலும் இது ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் முதலிலே ஒரு பெண் தன்னுடைய செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லப்படுகிற பாலியலின் வெளிப்பாட்டை அவருடைய மனது ரீதியாக வெளிப்படுத்துகிறார், உடல் ரீதியாக வெளிப்படுத்துகிறார், உடல் தொழில் ரீதியாக வெளிப்படுத்துகிறார். அடுத்ததை நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு எண்ணம், தன்னுடைய எண்ணங்கள் மிகவும் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. எனவே அதாவது ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவர் இறந்திருக்கலாம், கணவர் விவாகரத்து பெற்றிருக்கலாம், அல்லது அவருடைய பாய் ஃப்ரெண்ட் விட்டு போட்டு போயிருக்கலாம். அந்த நேரங்களில் அந்த பெண்ணுக்கு என்ன ஏற்படும் என்றால், ஒன்று இவ்வளவும் ஏற்படுகிறது, அதாவது உடலிலே ஹோமோன்கள் வருகிறது, ஹோமோன்கள் மூலமாக பாலியல் வேட்கை, ஆசை ஏற்படுகிறது, செக்ஷுவல் டிசையர் ஏற்படுகிறது, உடலிலே பல மாற்றங்கள் ஏற்படும், யோனி பகுதியில் பல தரப்பட்ட சுரப்புகள் ஏற்படுகிறது, அவருடைய மார்பக காம்புகள் நீட்டமடைகிறது. இவ்வாறு பல மாற்றங்களுடன் அவருடைய எண்ணத்திலும், அதாவது த்ரோட் ப்ரோசஸ் என்று சொல்லுவோம், எண்ண அலைகளிலும் இந்த பாலியல் ரீதியான உணர்வு அந்த பெண்ணுக்கு ஏற்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த பெண் என்ன செய்வார், தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய ஆண் துணைக்கோ தேவையான அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதன் மூலமாக தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸ், தன்னுடைய எதிர்ப்பாளருக்கும் தன்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து அவருடைய தேவை நிறைவேற்றி வைப்பார். அத்துடன் சேர்ந்து தானும் உச்சக்கட்டம் அடைந்து அதன் மூலமாக அந்த செக்ஷுவல் லைஃபை அந்த பெண் அனுபவிப்பார். இது மிகவும் முக்கியம். எனவே இதை ஒவ்வொரு ஆண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் பல பேர் இதை தெரிவதில்லை. நான் முதல்ல சொன்னது போல ஏனோ தோண காசுக்கு போய் வருவது போல இருந்தால் அந்த பாலியல் வாழ்க்கையில் எங்களாலே 100% அந்த பாலியல் வாழ்க்கை எங்களாலே அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே அந்த த்ரோட் ப்ரோஸ், அதாவது பகல் முழுக்க சண்டை பிடித்து பிறகு கட்டிலே வந்தும் படுக்கையறையில் வந்தும் சண்டை பிடித்து அதன் பிற்பாடு ஒரு பெண்ணிடம் தொடர்பு கொள்ளும் போது அந்த மனைவி அந்த கணவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று ஒருபோதுமே எதிர்பார்க்க முடியாது. அதான் இந்த தோட் ப்ரோசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எண்ணந்திலும் தன்னுடைய கணவர் நல்லவர், தன்னுடைய ஆண் துணை நல்லவர் என்ற அந்த பேக்ரவுண்ட் போகின்ற போது தான் உங்களுடைய பெண் நீங்கள் என்ன செய்தாலும் அவர் உங்களுக்கு கேட்பார். அதாவது நீங்கள் சில பேர் சொன்னீங்க, அதாவது பாலியல் மாயாஜால உலகம், செக்ஷுவல் ஃபேண்டாசின்னு சொல்லுவோம். இந்த மாயாஜால உலகத்தில் நீங்கள் என்னத்தை யோசித்தாலும் இந்த நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுடைய பாலியல் வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். எனவே இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1946ஆம் ஆண்டு 1950ஆம் ஆண்டில் இருந்து பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து உங்களுக்கு ஜான்சன் என்ற அந்த மருத்துவ உலக அறிஞர்கள் எல்லாம் இந்த 1946ஆம் ஆண்டு அவருடைய புத்தகம் வெளிவந்தது. அவ்வளவு காலமாக பலதரப்பட்ட மருத்துவ இன்னும் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்து அதன் மூலமாக பெறப்பட்ட விளைவுகள் தான் இவை. எனவே அதாவது சில பேருக்கு உங்களுக்கு இன்னொரு செக்ஷுவல் ஃபேண்டாசி பாலியல் மாஜோலம் இருக்கிற தொலைக்காட்சியிலையோ அல்லது ஃபோனிலேயோ ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்தோம் அவர்கள் அறியாமலேயே பாலியல் உணர்ச்சி அவர்களுக்கு கிளந்தெழும்புறது. பாலியல் உணர்ச்சி ஏற்படும், செக்ஷுவல் டிசையர், அவருடன் நான் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பலதரப்பட்ட ஆசைகள் ஏற்படுறது. இதையெல்லாம் சாதாரணமானவை, இவை பிழையானது அல்ல. பல பேர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு டாக்டர் எனக்கு அவரை பார்க்கின்ற போது பாலியல் உணர்ச்சி வருகிறது, இவரை பார்க்கின்ற போது பாலியல் உணர்ச்சி வருகின்றால் அது நான் சொல்றது போல ஒரு மனித வாழ்க்கையிலே இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் உணர்ச்சியை வெளிக்காட்டுகின்ற எல்லாவற்றுக்கும் ஒரு படியாக அது இருக்கின்றது. அது ஒரு நாளுமே நாங்கள் அதை பிழை என்று சொல்ல முடியாது. எனவே தோட் ப்ரோசஸும் மிக முக்கியமானது. அத்துடன் சேர்த்து இந்த ரீப்ரொடக்டிவ் டிரைவ் என்று ஒன்றும் ஏற்படும். அதாவது என்னுடைய உடல் ரீதியாக எனக்கு பாலியல் வேட்கை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக என்னுடைய பாலியல் வேட்கை தீர்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நான் பிள்ளை பெற, அதாவது ஒரு கன்சீவ் பண்ணினால், ஒரு கற்பந்தரிக்க போனால் அதன் மூலமாகவும் என்னுடைய சந்ததி வளரும். உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய பல பேர் திருமணமாகி பிள்ளைகள் இல்லாதவர்கள் பல பேரிடம் வருகிறார்கள். முதலில் நான் இந்த பெண்ணுக்கு சொல்லுகிற முதல் வசனம் என்னவென்றால், ஒரு திருமண வாழ்க்கை முற்றுப்பெற வேண்டும் என்றால், ஒரு பாலியல் வாழ்க்கை செக்ஷுவல் லைஃப் முற்றுப்பெற வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஒரு பிள்ளை, உங்களுடைய சந்ததி ஒன்று இருக்க வேண்டும். அதன் அந்த பிள்ளை இருக்கின்ற போதுதான் தாய் தகப்பன் இருவரையுமே இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், இப்போது நவீன உலகத்திலே திருமணம் முடித்தவுடன் என்ன செய்கிறார்கள், இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ், அதாவது எங்களுடைய பிள்ளை பெறுவதை பல பேர் பிற்போடுகிறார்கள். அதில் மிகவும் பயங்கரமானது என்னவென்றால், இப்படிப்பட்ட இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸை, அதாவது பிள்ளை கற்பம் தடுப்பை தள்ளிப்படுத்தக்கூடிய பல நடைமுறைகளை அவர்கள் ஒரு வைத்தியரிடம் அல்லாமல் ஒரு ஃபார்மசியில் ஓவர் த கவுண்டர் வெளியில் போய் மருந்தெடுத்து குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இது மிகவும் பயங்கரமானது. எனவே வைத்தியருடைய ஆலோசனைப்படி தான் இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே இந்த என்ன செய்கிறார்கள் என்றால், பிள்ளை எவ்வளவுக்கு விரிவாக நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம், பிள்ளை பெற்ற பிறகு சந்தோஷமாக இருக்கலாம். பெண்களுக்கு அது விளங்க வேணும். பிள்ளை பெற்ற பிறகுதான் உங்களுடைய செக்ஷுவல் டிரைவ் இன்னும் அதிகரிக்கும். பிள்ளை பால் குடிக்கின்ற போது, உங்களுக்கு மார்பகத்திலிருந்து பால் குடிக்கின்ற போது அந்த மார்பக காம்புகள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு உச்சக்கட்டம் ஏற்படும். எனவே திருமணம் முடித்த பிற்பாடு உங்களுடைய பாலியல் உறவோ, உங்களுடைய பாலியல் வேர்க்கையோ, செக்ஷுவல் டிசையர், பாலியல் ஆசை குறையும் என்று சொல்லி எவருமே குறைக்க சொல்லக்கூடாது. திருமணமாகி பிள்ளை பெற்ற பிறகுதான் இந்த பாலியல் வாழ்க்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இவ்வளவு காலமும் நீங்கள் எங்களுக்கு தருகின்ற உங்களுடைய உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.